வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை உள்ளிட்டவற்றை தடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள் மற்றும் மேயர் சதுக்கம் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு கட்டணமின்றி காணலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அண்ணா சாலையில் கட்டப்படும் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் செப்டம்பரில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்து காத்திருக்கும் சுமார் 4 லட்சம் பேருக்கு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் கார்டுகள் முழுமையாக விநியோகிக்க உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற மே 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வெப்ப அலை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 400 அதிகரித்து ஒரு சவரன் 1,18,240 ரூபாயாகவும் 1 கிராம் 14,780 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்படுவதாக போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று நீர்வளத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சியில் 51,000க்கும் மேற்பட்டோருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய 19 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 8000 தனியார் மருத்துவமனைக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். IAS, IPS உள்ளிட்ட பதவிக்கான முதல் நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் சுமார் 7 லட்சம் பேர் இத்தேர்வில் பங்கேற்றனர். திருச்சியில் உள்ள முக்கிய கோவில்களில் அறநிலைத்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் நேற்று மேற்கண்ட இந்த 13 இடங்களில் 100 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. ஈரான் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி LNG கப்பல் வருகிறது. ராஜ்யசபா MP ராகவ் சத்தா அவர்கள் மனுக்கள் பரிசீலனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரேஷன் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் ஊழியர்கள் கனிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செயல்படும் பிரசாத கடைகளில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்கள் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மே 27ஆம் தேதி முதல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பழனி பெரியநாயகி அம்மன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மே 30ஆம் தேதி மாலை தேரோட்டம் நடைபெறுகிறது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தமிழக வீரர்கள் பதக்கம் வெல்ல அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 15,349 ரவுடிகளை அடையாளம் கண்டு விசாரணை செய்ததாக காவல்துறை DGP சந்தீப் ராய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விரைவில் வெள்ளை மாளிகைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் காலை 10 மணிக்கு முன்பே அலுவலகம் வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மார்ச்சில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நிலுவையில் உள்ள வைப்புத் தொகை 19,000 கோடிக்கும் மேல் சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமியின் கொடூர குற்றச்சம்பவம் தொடர்பாக 7 நாட்களில் தமிழக DGP அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் வருகின்ற 26ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் இளநிலை நீட் மறுதேர்வு 100% பிழையின்றி நடத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உறுதியளித்துள்ளார். கோவையை சேர்ந்த திமுகவின் முக்கிய பெண் நிர்வாகியான மீனா ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். சைப்ரஸ் மற்றும் இந்தியா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டின் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளில் ஊடுருவலை தடுக்க அடுத்த ஆண்டு ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 144 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கோப்புகளில் வன்னியரசு அவர்கள் கையெழுத்திட்டார். நாட்டில் நிலவும் கடும் வெப்ப அலையின் காரணமாக மின்சார தேவை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் காரணமாக மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்துமாறு மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வருகின்ற 25ஆம் தேதி முதல் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்தார். 60 நாட்களில் நிர்வாக மாற்றத்தை காட்டுவோம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் நாடு முழுவதும் 6565 டெக்னீஷியன் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தகுதியானவர்கள் ஜூன் 30ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் சந்திரயான் 3 திட்டத்திற்கு உலகின் உயரிய விண்வெளி விருதுகளில் ஒன்றான கார்டன் விண்வெளி விருது வழங்கப்பட்டுள்ளது. நேபாளில் சர்வதேச சிலம்பு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் தங்கம் வென்ற 25 மாணவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்காலிகமாக ஆஜராக 5 குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. 10 மாநிலங்களில் காலியாகும் 24 மாநிலங்களவை இடங்களுக்கும் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் தலா ஒரு காலி இடத்திற்கும் வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மணிவாசன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். CBSE பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயம் 3வது மொழி கற்க வேண்டும் என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.